शिव 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 ஓம் குருவே போற்றி. நாமக்கல் மாவட்ட ஜோதிட நலவாழ்வு சங்கத்தின் மாதாந்திர கருத்தரங்கத்திற்கு வருகை தந்துள்ள அனைத்து ஜோதிட குருமார்களுக்கும், நண்பர்களுக்கும், சக தோழர்களுக்கும், தொழில்களுக்கும், எங்கள் ஆசிரியர் திரு விஜயன் அவர்களுக்கும் முதல் கண் வணக்கம். ஜாதகம் பாருங்க, நான் பார்த்த ஜாதகத்தை ஆன்லைனில் போட்டிருக்கேன் பாருங்க. ஆன்லைனில் பார்த்த ஜாதகம் வந்து போட்டிருக்கேன் பாருங்க, போர்டில் போட்டிருக்கேன். நானும் வந்து ஒரு முறை பதிவு செய்கிறேன். சவுண்ட் வருதுங்களா? ஓகேங்களா? இது வந்து பெண் ஜாதகம். பெண் ஜாதகம் ஒரு முறை சொல்றேன் பாருங்க. 24/5/1993 6:14 AM 6:14 AM காலையில பிறந்திருக்கிறாங்க. லக்னம் வந்து ரிஷப லக்னம். லக்னத்திலேயே சூரியன், புதன், கேது. லக்னத்துக்கு 2ல சந்திரன், லக்னத்துக்கு 3ல கடகத்துல செவ்வாய், லக்னத்துக்கு 5ல குரு பகவான், 7ல ராகு பகவான், லக்னத்துக்கு 10ல சனி பகவான், 11ல சுக்கிரன். நவாம்ச லக்னம், அதை சுத்தி போட்டுக்கோங்க. ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்துல இருக்கு, அது பலமா பலவீனமா, என்ன பலன் வாங்கியிருக்குங்கிறத நம்ம எளிமையா சொல்லலாம். லக்ன புள்ளி வந்து சந்திரன் கால்ல ரோகிணி 2ல இருக்கு. நவாம்ச லக்னமும் ரிஷப லக்னம். லக்னத்துக்கு 2ல புதன், கேது, மாந்தி. விருச்சிகத்துல சனி பகவான், தனுஷுல சந்திரன், ராகு, செவ்வாய் பகவான். மகரத்துல வந்து பாத்தீங்கன்னா கும்பத்துல சுக்கிரன், மீனத்துல சூரிய பகவான், மேசத்துல குரு பகவான். நடப்பு திசை வந்து பாத்தீங்கன்னா சனி திசையில சனி சுய புத்தி நடக்குது. வயசு வந்து 32. இது வந்து ஒரு பெண் ஜாதகம். இது வந்து பாத்தீங்களா ஒரு பெண் ஜாதகம். இந்த ஜாதகருடைய தம்பிக்கு தான் ஜாதகம் பார்க்க வந்தாங்க. அந்த அவருடைய ஜாதகத்திலேயே 11ஆம் தேதி எங்க அக்காவுடைய நிலை எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்டாங்க. அப்புறம் அந்த பொண்ணு ஜாதகம் கொடுத்தாங்க. நாம சொன்ன அந்த ஜாதகத்துல இந்த ஜாதகம் மனநிலை பாதிக்கப்பட்ட ஜாதகம். நல்ல ஒரு திறன்பட அறிவு, புத்தி, ஞானத்துடன் இந்த பொண்ணு இருக்காது. பேசுறதையே திருப்பி பேசும். கை கால் நரம்பு தளர்ச்சி சார்ந்து இந்த பொண்ணுக்கு தொந்தரவு இருக்குங்கம்மா அப்படின்னு நம்ம சொன்னோம். எப்படி எந்த அடிப்படையில் அதை நம்ம சொன்னோம் அப்படின்னா, லக்ன புள்ளி தான் மனிதருக்கு வந்து பிரதானம். எப்பயுமே ஒரு ஜாதகத்துல லக்ன புள்ளி, லக்னாதிபதி, ராசி அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி எல்லாமே கேந்திர திரிகோணத்தில் ஆட்சி உச்சம் பெற்றுச்சுன்னா அந்த ஜாதகம் ஆளுமை திறன் படைத்த ஜாதகம் நம்ம சொல்லுவோம். இந்த ஜாதகத்துல பாருங்க, லக்ன புள்ளி சந்திரன் கால். சந்திரன் 2ல இருக்காரு. ராகுக்கு 6-8ல சந்திரன் வந்துட்டாரு. ராகுக்கு 6-8ல சந்திரன் வந்துட்டாரு. இதுவே ஒரு குற்றம் தான். லக்னாதிபதி சுக்கிரன் பாருங்க, லக்னாதிபதி சுக்கிரன் வந்து புதன் கால்ல இருக்காரு. புதன் கேதுவுடன் 1 டிகிரியில வந்துட்டாரு. இன்னைக்கு காலையில இருந்தே ராகு கேதுகளுடைய 1 டிகிரி தான் நம்ம அதிகமா பேசணும். லக்ன புள்ளி வந்து சந்திரன் கால். சந்திரன் ராகுக்கு 6-8ல வந்துட்டாரு. மனதுக்காரன் சந்திரன் நிலை கெட்டுட்டாரு. அறிவுக்காரகன் இருக்காரு இல்லையா, அறிவு, புத்தி இதெல்லாம் நின்ற நட்சத்திராதிபதி எல்லாம் சந்திரன், புதன், குரு நின்ற நட்சத்திராதிபதி எல்லாம் ஒரு ஜாதகத்துல பலமா இருந்தால்தான் அறிவு, புத்தி, ஞானத்துடன் பேசுவாங்க. அப்ப சந்திரன் வந்து ராகுக்கு 6-8ல நிலை கெட்டுட்டாரு. புதன் புத்திகாரகன் புதன் பாருங்க, கேதுவுடன் 1 டிகிரியில ராசிலையும் நவாம்சத்துல இருக்காங்க. அப்ப அந்த பொண்ணு வந்து அறிவு, புத்தியுடன் திறன்பட செயல்படாது. ஒரு ஜாதகத்துல லக்னத்துல இருந்து எந்த பாவத்தில இருந்தாலும் புதன் கேது இணைவு இருந்துச்சுன்னா, புதன் என்பது நரம்பு, கேது அதை சார்ந்த நரம்பு தளர்ச்சி, கை கால் உதறல் அல்லது பதட்டமா இருப்பாங்க. பேச்சு வந்து தெளிவுபட சிந்தனை அறிவுடன் பேச மாட்டாங்க. ஒரு ஜாதகத்துல லக்னம் நின்ற நட்சத்திராதிபதியில கேந்திர திரிகோணத்துல ஆட்சி உச்சம் பெற்றுச்சுன்னா, ஆண் ஜாதகமா இருந்தாலும் பெண் ஜாதகமா இருந்தாலும் ஆளுமை திறன் படைத்த ஜாதகம் நம்ம சொல்லலாம். அதே மாதிரி பாருங்க, இந்த ஜாதகத்துல கிரகங்கள் எல்லாமே ராகு கால்லயே இருக்கும். லக்ன புள்ளி பாருங்க, லக்னம் நின்ற நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே நட்சத்திரத்துல இருக்கும். லக்னம் நின்றது சந்திரன் கால்ல இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்க, சந்திரன் குரு நின்றதும் சந்திரன் கால்ல தான் இருக்கும். சுக்கிரன் புதன் நின்றதும் வந்து பாத்தீங்களா புதன் கால்ல தான் இருக்கும். எல்லா கிரகமும் புதன் கால்லயே போய் புதன் வந்து கேதுவுடன் 1 டிகிரியில அந்த பாதிப்பை கொடுத்துரும். கை கால் நரம்பு மண்டலம் வந்து பாத்தீங்களா இந்த பெண்ணுக்கு ரொம்ப பலவீனமா ஆயிடுச்சு. இந்த பெண் திருமணம் செய்ய முடியுமா அப்படிங்கிறது எங்க கேள்வி. சொத்து அதிகமா இருக்கு. அந்த பெண்ணுடைய நிலைப்பாடு சொல்லி திருமணம் செஞ்சு வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க.
லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி செவ்வாய். லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி செவ்வாய். செவ்வாய் நீசம். செவ்வாய் வந்து நீசம். சனிக்கு 6 8ல் எந்த கிரகம் பகை நீசம் அஸ்தங்கம் அடைஞ்சாலும் திருமணங்கிறது ஒரு பாதிப்பு தான் கொடுக்கும். ஒரு நீச கிரகத்துக்கு 6 8ல் இந்த நீச கிரகத்துக்கு 6ஆம் இடம் 7ஆம் இடம் 6ஆம் இடம் 8ஆம் இடம் 3 கிரகமே பாதிக்கும். 3 ஸ்தானமே பாதிக்கும். 6ஆம் இடமும் பாதிக்கும், 7ஆம் இடமும் பாதிக்கும், 8ஆம் இடமும் பாதிக்கும். 8ஆம் அதிபதி பாருங்க குரு. குரு சந்திரன் கால்ல, சந்திரன் வந்து ராகுக்கு 6 8ல் வந்துட்டாரு. அப்ப ஒரு நீச கிரகம் ஒரு நம்ம ராசியில நவம்சத்துல கிரகம் பொறுப்பே ஒரு கிரகம் நீச கிரகம் நம்ம எழுதுவோம். அதுக்கு 6 7 8 இதை சார்ந்து நீங்க அந்த ஜாதகருக்கு பிரச்சனை சொன்னீங்களா, அதை சார்ந்த அந்த ஜாதகர் வந்து ஆமா 6ஆம் இடம் செவ்வாய் இருந்துச்சுன்னா ஆமா சகோதரர் மண் மனை பூமி இதை சார்ந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லுவாங்க. சூரியன் இருந்தாலும் சூரியன் வந்து பாத்தீங்கன்னா தந்தை நம்ம எடுத்தோமா, தந்தையால பெற்றோர்களுக்கு குழந்தைங்களுக்கு வந்து பெரிய பேர் புகழ், தந்தை வந்து பெரிய அளவுல வளர்ச்சி இருக்காது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. 8ஆம் இடம் சந்திரன் இருந்தாலும் மனம் சார்ந்த பிரச்சனை அல்லது தாய்க்கு ஏதாவது உடல் பாதிப்பு இது போன்ற பாதிப்பு அந்த ஜாதகருக்கு இருக்கும். ஒரு நீச கிரகத்துக்கு 6 7 8 இந்த கிரகங்கள் என்ன இருந்தாலும் சரி, அந்த பாவம் இருந்தாலும் சரி, அந்த ஜாதகருக்கு அதை சார்ந்து பிரச்சனை இருக்கும். அதே மாதிரி ஒரே நட்சத்திரத்துல ராசி நின்றது, லக்ன புள்ளி நின்றது, லக்னாதிபதி நின்றது, ராசி அதிபதி நின்றதெல்லாம் ஒரே நட்சத்திரத்துல வந்துச்சுன்னா அந்த ஜாதகருக்கு வந்து பாத்தீங்கன்னா தீராத நோய் இருக்கும். இந்த ஜாதகத்தில் போட்டிருக்கேன் பாருங்க. லக்னங்கிறத வந்து பாத்தீங்களா, லக்னம் என்பது நட்சத்திரம். அது வந்து செயற்கை பார்வையை நம்ம எடுத்துக்கலாம். லக்னம் என்ன நட்சத்திரத்துல இருக்குது நம்ம பார்க்கணும். லக்னம் வந்து சந்திரன் கால்ல இருக்குது. 1 லக்னாதிபதி சுக்கிரன் வந்து புதன் கால், புதன் வந்து சந்திரன் கால்ல தான் இருக்குது. 2 வந்துருச்சுங்களா. ராசி அதிபதி சந்திரன் வந்து யார் கால்ல இருக்காரு, ராசி அதிபதி சந்திரன் ராகு கால்ல இருக்காரு. ராகு புதன் கால்ல தான் இருக்காரு. அங்க புதன் கேதுவுடன் நிலை கெட்டுட்டாரு. அப்ப லக்னம் நின்ற நட்சத்திரம், லக்னாதிபதி நின்ற நட்சத்திரம், ராசி அதிபதி நின்ற நட்சத்திரம், இது எல்லாமே ஒரே நட்சத்திரமா வருதான்னு பாருங்க. வந்துச்சுன்னா அந்த என்ன கிரகமோ புதன்னா நரம்பு சார்ந்த தொந்தரவு. சூரியன் வந்துச்சா எலும்பு அல்லது அந்த போன் சம்பந்த அந்த வியாதி வந்து எங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். மூட்டு வலி, கை கால் வலி, அந்த உடம்புல வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான வெப்பம் அல்லது இது மாதிரி நோய் வந்துகிட்டே இருக்கும். சந்திரனுடைய நட்சத்திரத்துல இருந்துச்சா மனம் சார்ந்த பிரச்சனை வந்துட்டே இருக்கும். செவ்வாயுடைய நட்சத்திரத்துல இருந்துச்சுன்னா உடல்ல வந்து பாத்தீங்கன்னா ரத்தம் கம்மியா இருக்கும். செவ்வாய் என்பது ரத்தக்காரகன் இல்லையா, அந்த ரத்த சிவப்பு அணுக்களுடைய எண்ணிக்கை குறைவா இருக்கும். புதன் சார்ந்து வந்துச்சுன்னா நரம்பு பிரச்சனைன்னு சொல்லிட்டேன். குரு சார்ந்து வந்துச்சுன்னா அறிவு, புத்தி, ஞானம் இது சார்ந்து எங்களுக்கு வந்து பாத்தீங்களா சிறு சிறு வெப்ப கட்டிகள் இது சார்ந்து எங்களுக்கு பிரச்சனை கொடுக்கும். சுக்கிரன் சார்ந்து வந்துச்சுன்னா ஏதாவது அறுவை சிகிச்சை எங்களுக்கு உடம்புல செய்யற மாதிரி ஒரு பாதிப்பு வந்துடும். சனி இருந்துச்சுன்னா அது இன்ன வரைக்கும் நம்ம கலந்து பேசணும் பாருங்க, ஜாதகருக்கே தொந்தரவா இருக்கும். உடல் அங்கத்துல ஏதாவது ஒரு ஊன பிரச்சனை இருக்கும். அது நம்ம எடுத்துலாம். ஒவ்வொரு லக்னம் நின்ற புள்ளியும், ராசி அதிபதி நின்ற புள்ளியும், அதிபதி நின்ற புள்ளி எல்லாம் ஒரே நட்சத்திரத்துல வந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்களா தீராத நோய் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஜாதகத்துல சொல்லலாம். இந்த பெண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா நரம்பு தளர்ச்சி, தலை வந்து பாத்தீங்கன்னா இப்படின்னு ஒரு அப்படியே நிமிஷத்துக்கு இப்படி ஆடிக்கிட்டே இருக்கு. கை கால் எல்லாமே அப்படியே உதறலாவே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பெண்ணுக்கு. அந்த பெண்ணு நானே பார்த்த நேர்ல. அது மாதிரி புதனோட என்ன கிரகம் ராகு கேதுவோட சேர்ந்து பகை நீசம் அஸ்தங்கம் எல்லாம் ஆனிச்சுன்னா இது போன்ற ஜாதகருக்கு பாதிப்பு இருக்கு அப்படிங்கிறத சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.